இது எத்தனை பேர் இந்த படம் கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மன்னிப்பு. ரொம்ப ரொம்ப கேள்விப்படாத ஒரு படம். பட் இந்த படத்தில் வர ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. இந்த படம் இந்த பாட்டு வந்து 3 பேர் மேலே பிக்சரைஸ் ஆகிருக்கும். ஐ திங்க் வெண்ணிராடாய் நிர்மலா பாடுவா, ஜெய்சங்கர் பாடுவான், லக்ஷ்மி பாடுவா. ஒரே பாட்டை 3 பேர் பாடுவாங்க. டிஎம்எஸ் வெர்ஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். இந்த படம் நான் பார்க்கும்போது எப்படி நினச்சி பார்த்தேன்னா ஒரு வேண்டா வெறுப்பாக தான் பார்த்தேன். லக்ஷ்மியோட ஆக்டிங் வந்து ஒரு மீடியோக்கர் ஆக்டிங். பழைய படத்தில் அப்படி தான் இருக்கும். ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும் அவளுடைய ஆக்டிங். எனக்கு பிடிக்காது. ஆனால் வயசு ஆக ஆக ஒரு மிடில் ஏஜ் உமனாக சில சமயத்தில் ஓவர் ஆக்டிங்காக கூட இருக்கும். அவள் ஆக்டிங் எனக்கு பிடிக்காது. அதனால தான் அவளுக்கு கண்டிப்பாக பழைய படத்துலலாம் சான்ஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போது. பட் ஒரு மிடில் ஏஜ் உமனாக சிவாஜிக்கு ஜோடியாக ஒரு வயசான ரோலில் வர்றப்பெல்லாம் ஷி வாஸ் ரியலி ஃபிட். அதனால் இந்த படத்தில் ஐ கேன் சே பெத்தட்டிக் ஆக்டிங் லக்ஷ்மியோடதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். என்னத்த நடித்தான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவளுடைய டயலாக் டெலிவரினா பானுமதி தான். வெரி நேச்சுரல். அப்புறம் யார் யோசிச்சு பார்க்குறேன். எஸ்என் லக்ஷ்மிலாம் சூப்பராக நடிப்பா. கொஞ்சம் சின்ன ரோலில் பண்ணாலும். மனோரமா கிளாசிக் ஆக்ட்ரஸ். வேறு யார்? சௌகா ஜானகியே சென்ஸ் ஆஃப் ஹியூமரஸ் ரோல் கொடுத்தா ரொம்ப நல்லா பண்ணுவாள். அகெயின் பிளாக் அண்ட் ஒயிட் வெரி ஓல்டு மூவியில் சரோஜாதேவி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாள். பட் போக 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 இந்த ரொம்ப குண்டாயிட்டே போயிட்டே இருந்தால, அதுக்கப்புறம் அவளுடைய ஆக்டிங்கும் நல்லா இல்லை. திடீர்னு யோசிச்சு பார்த்து சொல்கிறேன் நான். வேறு யாரெல்லாம்? விஜயகுமாரி டயலாக் டெலிவரி நாட் அட் ஆல் குட். ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி ஒரு மாதிரி நடிப்பாளுக. ஒருவேளை எனக்கு வந்து அப்படி கேஷுவலாக நடிக்கணும். அந்த மாதிரி நடிக்கிறதே தெரியாத மாதிரி. அது யார்? அம்மா ரோலில் வர்ற கண்ணாம்பால்லாம் நல்லா நடிப்பாள். நல்லா நடிப்பாள். அப்புறம் இன்னொருத்தி ஒரு க்யூட்டாக இருப்பாள். நல்லா டான்ஸ் ஆடுவாள். படிக்காத மேதையில் சிவாஜியோட ஒரு ஸ்டெப் சிஸ்டர் மாதிரி வருவாள். அவள் ரொம்ப நல்லா பண்ணுவாள். ஏன் நம்ம சகுந்தலா சிஐடி சகுந்தலா கூட சில ரோல்ஸ்லாம் நல்லா தான் பண்ணுவாள். கேஆர் விஜயா ரொம்ப அந்த பிகினிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா நடிச்சிருப்பாள். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவுடனே அவளோட ஆக்டிங் கேவலமாக இருக்கும். எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக எல்லா ஆக்ட்ரஸ் சொல்கிறேன்னா, எனக்கு எப்போவுமே இந்த லக்ஷ்மியோட ஆக்டிங் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஈவன் படிக்க என்ன படம் அது? மாட்டுக்கார வேலன். அந்த படத்தில் நல்லாவே இருக்காது. ஜெயலலிதா ஓகே டு சம் எக்ஸ்டென்ட். இட்ஸ் நாட் தேட் பேட். அப்புறம் இன்னொரு ஆக்ட்ரஸ் இருப்பாளே, பாரதின்னு ஒருத்தி. ஐயோ சாமி, உயர்ந்தது கன்னடத்துக்காரி. அதனால தமிழ் சரியாக வராது. அவெல்லாம் உண்மையிலே ரொம்ப மோசம். ஐ கேன் ஜட்ஜ் பீப்புள் ஆக்டிங். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் யார்? காஞ்சனா ஒருத்தி இருப்பாள். ஷி வாஸ் நாட் அட் ஆல் பேட். ஓகே, அவளுடைய டயலாக் டெலிவரியும் அவ்வளோ நாட் தட் கிரேட்டு. பட் நல்ல அழகாக இருப்பாள். அழகுன்னா நம்ம தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் எனக்கு காஞ்சனா தான் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடினரி. அதுவும் ஒரு ராஜா ராணியிடம் பாட்டில் சிவந்தம்மனில் ஐயோ உண்மையிலே செம்ம க்யூட்டாக இருப்பாள் அந்த பாட்டில். ஏர் ஹோஸ்டஸாக இருந்தால் தானே. எனிவே, படத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் எங்கேயோ போயிட்டேன். நான் லட்சுமியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்னா, இந்த படத்தில் உண்மையிலே அவ்வளோ கேவலமாக இருக்கும் அவளுடைய ஆக்டிங். ஒரு மாதிரி ஒரு டெஸ்பரேட் லவ்வர், அதாவது முக்கோண காதல். அவன் வந்து ஜெய்சங்கர் லவ் பண்ணுறது யார்? வெண்ணிராடாய் நிர்மலை. அவளுக்கு தான் தெரியும்ல, அவன் தான் லவ் பண்ணலைன்னு தெரியுதில்ல. அவட்டு கதறி அழுவா. அவங்க அம்மாவா அல்ல சித்தி மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தி வருவாள். அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதில் ஏவியோ ராஜன் வேறு இருக்கான், நாகேஷ் இருக்கான். இந்த படம் பார்க்கும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா அப்படியே தள்ளி விட்டு பாவம் ஃபார்வர்ட் பண்ணி ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி யாரோ கொடுத்தாங்க எனக்கு சவுதியில் இருக்கும்போது. இந்த கேசட்டு மன்னிப்புன்னு ஒரு படம் இருக்குது, பார்க்குறீங்களான்னு. அப்போல்லாம் என்னத்தை படம் போட்டாலும் பார்க்குறது, பொழுது போகாதில்ல. கொஞ்சம் பிடிச்சா பார்ப்பேன், இல்லைனா ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன். அந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, பாட்டெல்லாம் சூப்பரான பாட்டு. படம் ஏதோ அப்படியே ஸ்லோவாக போகுது. லக்ஷ்மியோட ஆக்டிங் அஸ் யூஷுவல் நல்லாவே இல்லை.
எனக்கு பிடிக்காததான் சொன்னேன்ல, ஆஃப்டர் சர்டன் ஏஜ் அவள் ரொம்ப நல்லா நடிக்க ஆரம்பித்தா. ஆனால் சின்ன வயசில் அவளுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்காது. ரொம்ப சைல்டிஷாக கிரிஞ்சாக ஏன் இந்த மாதிரி நடித்தானே இன்றைக்கி நான் யோசிச்சு பார்க்குறேன். கேவலமாக இருக்கும். லக்ஷ்மியோட ஆக்டிங் பிடிக்கல. வெண்ணிராடை நிர்மலாவுக்கு நடிக்கவே தெரியாது. ஸ்ரீதர் படத்தில் நடிக்க வச்சு எப்படி தான் அவளை போய் நடிக்க வச்சானோ வெண்ணிராடை படத்தில். வெண்ணிராடை ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயலலிதா ஷி நெயில்டு ஹர் கேரக்டர். ஜெயலலிதா ஓகே, அவளும் அப்பா இந்த என்ன படம் 1000ல் ஒருவன் படத்துல எல்லாம் ஜெயலலிதா எவ்வளோ அழகாக இருப்பாள். ஸோ நல்லா ஐ வாஸ் மெஸ்மரைஸ்டு. பத்மினி நல்லா நடிப்பாள், கரெக்ட். பத்மினி வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல எல்லாம் அந்த மாதிரி ஒரு மலையாளி தான் தமிழ் டயலாக்ஸ் எப்படி பக்கமாக பேசுவாள். பத்மினி வாஸ் வெரி டேலண்டட் ஆக்டிங் அண்ட் டான்ஸிங். சித்தின்னு ஒரு படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாள். எஸ், பத்மினி வாஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். வந்துச்சு பாருங்கள் இந்த மன்னிப்பு படம் பார்க்கும்போது ஒரு ட்விஸ்ட்டு படத்தில். இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக அப்படியே நான் அலறிட்டேன். ஐயோ என்னடா படம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் பார்த்தேன். அதான் அந்த படத்தில் நான் சஸ்பென்ஸை சொல்லிவிட்டு அப்புறம் என்ன இருக்குது, ஒரு க்ரைம் த்ரில்லர் இந்த படம். இதை வந்து சாதாரண லவ் ஸ்டோரியே கிடையாது, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி போகும். பிகினிங்கில் இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக மாறும். யார் மர்டர் பண்ணா, நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது யாராலுமே கெஸ் பண்ண முடியாது இந்த மர்டரை யார் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு படத்தில். அப்புறம் அதை மாதிரி முடியும் இந்த படம். நல்ல பாட்டு, நல்ல ட்விஸ்ட்டு. அப்புறம் நாகேஷ் வந்து ரோல் நல்லாயிருக்கும். அவனும் கிட்டத்தட்ட இன்வால்வ்டு இந்த விட்னஸ் மாதிரி. ஐயோ அவன் அந்த உண்மையை சொல்ல முடியாமல் பயந்து அலறது, அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் நான் எல்லாமே மைன்யூட்டாக நோட் பண்ணுவேன். அவனுடைய இவன் நின்ன வெள்ளிக்கிழமை ஹீரோ தானே நம்ம ஜெய்சங்கர். ஒரு 4 படத்தில் நோட் பண்ணிட்டு சரி இந்த டயலாகை சொல்லு, ஓகே முடிஞ்சதா, அடுத்த சீன் போ, அப்படி தானே நடிச்சிருப்பானுங்க. ஏன்னா ஒரு 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 லவரோட ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அவன் லவ் பண்ண பொண்ணு செத்து போயிட்டா, அதுவும் என்னானாலே தெரியலை, மர்டரே பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்துருமா என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. ஒரு ஃபீலிங்கே இருக்காது, ஒரு மண்ணு மாதிரி இருப்பான் அவன். எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கணும். அவன் வந்து தான் எப்படி தப்பிக்கணும், ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே, அவள் செத்துட்டாளா, ஏன்னா இவன் மேலே பழி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆக்டிங் வந்து நான் ரொம்ப க்ளீனாக நோட் பண்ணுவேன். சிவாஜி இந்த இடத்துல சிவாஜிலாம் ஒரு படம் பண்ணால் இதனுடைய நம்மளுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேரக்டர் உள்ளே புகுந்துருவான். அதனால நம்ம படம் பார்க்கும்போது நம்மளும் அப்படியே இன்வால்வ் ஆகிடுவோம், நம்ம ரியலாகவே நடிக்கிற மாதிரி. அதுவும் பச்சை விளக்கு படத்துல எல்லாம் ஸ்டெப் பிரதராக தான் வருவான். யாருக்கு, விஜயகுமாரிக்கு. அவளுக்காக அவன் அப்படி ஒரு துடிக்கிறதும் அவனுடைய சீன்ஸும் நல்லாயிருக்கும் அந்த படத்தில். அவனுடைய ஆக்டிங் அந்த கிளைமேக்ஸை சொதப்பி அந்த படத்தையே கெடுத்துட்டானுங்க. அந்த படத்துலலாம் அப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு நடிப்பான் சிவாஜி. அதுதான் சிவாஜியோட ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த படத்தில் நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த மண்டை ஜெய்சங்கர் அவன் லவ் பண்ண பொண்ணு அந்த இடத்துல ஒரு ஃபீலிங்கே அவனுக்கு ஒரு எமோட்டே பண்ண மாட்டான். ஒரு ஃபீலிங், என்னடா எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, மரமண்டை மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அந்த படம் வந்து நான் ஒரு 25 வயசு 26 வயசில், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம். இப்போ அப்படியே மைண்ட்லேருந்து நான் எடுத்து விட்றேன் இந்த படத்தை. எனக்கு இன்னும் அவனுடைய ஆக்டிங் இப்போ கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்போ நான் நினச்சதை இப்போ சொல்கிறேன், இத்தனை வருஷம் கழிச்சு. என்னடா டே நடிக்கிற, ஒரு ஆளை செத்து போயிட்டா ஒரு மண்டையில் மூஞ்சியில் ஏதாவது ஒரு எமோஷன் இருக்கா அப்படின்னு நான் நினச்சேன். என்னமோ எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி படத்தில் வந்து ஒரு 1 hour கழிச்சே ரொம்ப உள்ளே போயிட்டேன். ஐயோ என்னடா அது படம் எங்கெங்கேயோ போகுது, நல்லா போகுது படம், இப்படி சஸ்பென்ஸு, அதுவும் சஸ்பென்ஸு கடைசியில் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடியும் படம். எனிவே, இஃப் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் இன் க்ரைம் த்ரில்லர், வாட்ச் அவுட் திஸ் மூவி மன்னிப்பு. ஓகே டோக்கி.